வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் ஆண்ட்ராய்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே கீழே தெரியுற இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வரக்கூடிய அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்பெக்ட்ரம் எஃபெக்ட் வீடியோஸ் வந்து எப்படி உங்கள் மொபைல் மூலிமா கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு ஓன் வீடியோவை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம் எஃபெக்ட்ஸ் வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஆடியோ விஷன் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது, பெய்ட் வெர்ஷனும் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மொபைல் ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு வரும். ஸோ உங்களுக்கு எந்த சாங்கை வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ இந்த சாங்கை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னா இந்த சாங் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ செட் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து எப்படி வந்து செட் பண்ண போகிறீங்க, போர்ட்ரேட் மோட்லையா லேண்ட்ஸ்கேப் மோட்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் போர்ட்ரேட் மோட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து இமேஜஸ் வரும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு கிராப் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏற்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி வந்து நான் கிராப் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அகைன் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணனா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 5ஆவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிக் கஸ்டம் லோகோ அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி லோகோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சேனலோட லோகோ வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு கிராப் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து செலக்ட் பண்ணியாச்சு. மேலும் வந்து நீங்கள் கலர்ஸ் இந்த மாதிரி இது எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற லெவலுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த சாங்கை ப்ளே பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ பேக்ரவுண்டும் உங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து நிறைய வந்து ஸ்பெக்ட்ரம்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒன்றுக்கும் தேவையானதுக்கு வந்து நீங்கள் வந்து லோகோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான், ரொம்பவே சிம்பிளாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ பெய்டு வெர்ஷனுக்கும் ஃப்ரீ வெர்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து ரெண்டர் பண்ண முடியாது, அதாவது அவுட்புட் வந்து எடுக்க முடியாது. ஸோ எப்படி வந்து அப்போ நான் வந்து இதை வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஃபுல் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ இப்படி ப்ளே ஆகும்பொழுது ஸ்க்ரீன் ரெக்கார்டர்ஸ் யூஸ் பண்ணி இந்த வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து வீடியோஸ் வந்து எனக்கு வந்து நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேவ் அஸ் வீடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பெய்டு வெர்ஷனை வந்து வாங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ கெட் இட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோர் போகும். ப்ளே ஸ்டோர் போயிட்டு பெய்டு வெர்ஷன் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து ரெண்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.